வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 240 உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 240 உயர்ந்து ரூபாய் 60,440ற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 30 உயர்ந்து ரூபாய் 7,550க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. குடியுரிமை டிரம்ப் உத்தரவுக்கு இடைக்கால தடை. பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை கோர முடியாது என்று அதிபர் டிரம்ப் உத்தரவுக்கு வாஷிங்டன் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான அதிபரின் உத்தரவை அமல்படுத்த வேண்டாம் என அமெரிக்க அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலத்தில் திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து மனிதநேய அறக்கட்டளை என்ற பெயரில் ரூபாய் 10க்கு வழங்கப்பட்ட உணவு. தொடர்ந்து மக்கள் கூட்டம் அதிகரிக்கவும் பணம் முதலீடு செய்தால் 7 மாதங்களில் இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும் என விளம்பரம். விளம்பரத்தில் வீழ்ந்த பலரும் ரூபாய் 50,000 முதல் 5 லட்சம் வரை பணத்தை போட்டி போட்டுக்கொண்டு முதலீடு செய்துள்ளனர். நேற்று ரூபாய் 1 லட்சம் முதலீடு செய்தால் 2 நாட்களில் 2 லட்சம் கிடைக்கும் என இருக்கும் பல் விளம்பரம் செய்ய மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் போலீசார் அங்கு வந்து விசாரிக்க அங்கிருந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து மாநகர போலீசார் குவிக்கப்பட்டு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் உள்ளே சென்று விசாரணை நடத்தியதில் எந்த ரசீதும் கொடுக்காமல் ரூபாய் 100 கோடி வரை வசூலித்துள்ளது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் அறக்கட்டளையை நடத்தும் விஜயா பானு மீது ஏற்கனவே பல மோசடி வழக்குகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து மூவரை கைது செய்த போலீசார் பணம், தங்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். கல்வி உதவித்தொகை வந்துள்ளதாக வங்கி கணக்கு எண், ஓடிபி எண் கேட்கும் போன் அழைப்புகளை நம்ப வேண்டாம் என பள்ளி மாணவர்களின் பெற்றோருக்கு பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கல்வி உதவித்தொகையானது எஸ்சி மற்றும் எஸ்டி, பிசி, எம்பிசி நலத்துறைகள் மற்றும் சமூக நலத்துறை மூலம் நேரடியாகவே வங்கி கணக்கிற்கு அனுப்பப்படுகின்றது. போன்பே, ஜிபேயில் உதவித்தொகை அனுப்புவோம் என வரும் அழைப்புகள் மோசடி அழைப்புகளே என விளக்கம் தெரிவித்துள்ளது. ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியும் புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தது. திமுகவில் இணைந்த 3000 மாற்றுக் கட்சியினர். சென்னை மாற்றுக் கட்சியை சேர்ந்த சுமார் 3000 பேர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 51 பொறுப்பாளர்கள் உட்பட 3000 மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்தனர்.